வாங்க பாஸ். பாஸ் சீடி வாங்கிட்டு போங்க பாஸ். சீடி பாஸ். ஐயோ போயிட்டான். கடைக்கு வர்றாங்க, சீடியை மட்டும் வாங்க மாட்டுறாங்க. ஓசியில் ஏசி காற்று வாங்குறதுக்குனே வரானுங்க. இது என்ன கடையா என்னன்னு எனக்கும் தெரியல. பாஸ் இந்த தூரத்தில் ஒரு சவுண்ட். யார் மணி? பாஸ் நாங்க வேலை செய்யறோம் பாஸ். குஞ்சி மஞ்சு பாஸ். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. 30 நாள் வேலைக்கு 5 நாள் வந்து எப்படியும் உன் பேர் எனக்கு ஞாபகம் இருக்கும். பாஸ் இன்னைக்கு நான் வேலைக்கு வந்திருக்கேன் பாஸ். ஆமா வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன் எனக்கு தெரியாதா? ஏன் வந்திருக்கேன்? ஏன்னா இன்னைக்கு சம்பளம். இந்த 30 நாள்ல கரெக்டா அந்த 5 நாள் முடிகிறப்ப சம்பளம் வாங்குறப்ப கரெக்டா வந்து நிக்குது. இனி நீ ஏமாத்தலான்னு பாக்குறியா? பாஸ் அந்த சம்பளம் பாஸ். இருடி உனக்கு இந்த உன் சம்பளம் புடி. பாஸ் சம்பளம் கேட்டா என்ன பாஸ் பேப்பர் கொடுக்குறீங்க? பாரு பாஸ் என்ன பாஸ், எலக்ட்ரிக் பில் 200 வெள்ளி, சாப்பாடு 500 வெள்ளி, இந்த மாதிரி சாப்பிட்டா சரி, வாட்டர் பில் 300 வெள்ளி. பாஸ் சம்பளத்தை கேட்டா என்ன பாஸ் பில்லு தரீங்க? இந்த 30 நாள்ல 5 நாள் வரல, நீ 5 நாள் யூஸ் பண்ற எலக்ட்ரிக் பில்லு அக்கௌண்ட்ல இப்படி உட்காந்துருக்க. அதுக்கு அப்பப்ப லஞ்ச் டைமுக்கு என்கிட்ட காசை வாங்கிட்டு போய் சாப்பிட்றது, அதுக்கு பாத்ரூம்க்கு அப்பப்ப கக்கூஸுக்கு போறல அதுல யூஸ் பண்ற வாட்டருக்கு சேர்த்து பில்லு. இதுக்கப்புறம் மாசம் ஆனா 200 நீ எனக்கு கொடு. பாஸ் என்ன பாஸ் சித்தப்பா நினைச்சு சாப்பாடு எனக்கு கொடுத்தீங்கன்னு நினைச்சா இப்படி வந்து பேப்பர் நீட்டுறீங்க பாஸ். அவன் ஒட்டகச மூஞ்ச காட்டிறான். சரி போய் தொலை போ, வேலையை பாரு போ. சரி பாஸ் போறேன், தூசியை துடைக்கிறேன். பாஸ் யாரும் வந்திருக்காங்க பாருங்க. அங்கதானே இருக்க, யாருன்னு பார்க்க வேண்டியதானே? இந்த கடையில இதோ நான் தான் செய்யணுமா? யார் பாஸ் நீங்க? பாஸ் நீங்க தானே ஏஜென்ட் விக்கிறோம். இந்த ஏஜென்ட் விக்கிறோம் நீங்க தானே? என்னடியோ ஒரு டத்ரா ஃபேக்டரி மட்டும் அடிச்சா போதுமா? நீங்க தானே? எவன்டா அவன் ஏஜென்ட் விக்கிறான்? என்கிட்ட வந்து விக்கிறான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் பாஸ் உங்க தொண்டையில ஏதாவது ப்ராப்ளம்? கொண்டையில ப்ராப்ளமா பேசிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட வந்துட்டு. பாஸ் 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 இவனை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். டேய் குச்சி உனக்கு இவனை தெரியுமா? தெரியுமா? டேய் உன்னை அந்த கடைக்கு தான் அனுப்புனேன். எங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு? ஏய் மூஞ்சே தெரியாம அடையாளம் கண்டுபிடிக்கிற நீ ஒரு பண்ணி அதையும் அவன் நம்பிக்கிட்டு இருக்கான். டேய் உன்னை நான் அந்த கடைக்கு தான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அங்க எல்லாம் வழிப்பறி பண்ணி முடிச்சிட்டு தான் நான் இங்க வந்து நின்று இருக்கேன். ஏடி இந்த கடைக்கு வழிபாடு பண்றேன்? தெருவில் எத்தனையோ கடை இருக்கு, ஏன்டா இங்க வந்த? என்னடா இது? பக்கத்து கடைக்காரங்கிட்ட கேட்டா நீ தான் கோடி கோடியா சம்பாதிக்கிறேன்னு உங்க அனுப்பி விடுறான். இவன் என்னடா ஒண்ணு அனுப்பி விடுறா? பாஸ் பேசுங்க பாஸ், சொல்லுங்க பாஸ். இதை வேற சொல்லிட்டு தெரியறாங்களா இவங்க? என்ன இதுதான் பேசுமா? நீ பேச மாட்டியா? பேசுங்க பாஸ், பேசுங்க பாஸ். நான் வேற டம்மி சும்மா நின்னுகிட்டு இருக்கேன். பேசுங்க பாஸ். அப்புறம் எதுக்கு மணிக்கு அவ்வளவு பெருசா பேர் போட்டு வச்சிருக்க? அது நான் இல்ல, என்ன மாதிரி ஊர்ல ஒருத்தர் இருக்கேன் அவன். லெட்ஸ் நாட் மீ. உங்க வழிப்பறி பண்ணி வந்ததுக்காக இவ்வளவு பாடுபடுத்துறீங்களாடா என்னைய போட்டுக்கிட்டு? இப்படி பேச நான் சரிப்பட்டு வராது. கத்தாத கத்தாத. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க, அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஏய் பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடுங்கிற ஆளாளுக்கு என் கூட சேர்ந்து. என்னடா இது புது ட்ரெண்டாவல இருக்கு? கத்தியை காமிச்சு ஆட சொல்றீங்க. பாஸ் ஆடுங்க பாஸ். ஆட மாட்டேனா? ஆட மாட்டியா? ஆட மாட்டேன். ஆட மாட்டேன். ஆட மாட்டேன். ஆட மாட்டேன். ஆட மாட்டேன். ஆட மாட்டாய். பாஸ் எதுக்கு பாஸ் எங்களை ஆட சொல்லிக்க? நீங்க ஆடுற கேப்ல உன் கடையில ஒவ்வொரு இந்த இடுக்கலையும் பூந்து தேடிக்கிட்டா. ஆனா ஒத்த நகை போய் சாக கிடைக்கல. என்னடா கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்க? அடா லூசு திருடனே, அதை சொல்லியிருந்தா முதலே நான் காட்டியிருப்பேனடா. நீ என்னத்த நான் காட்டு போற? அட கல்லாப்பட்டியை சொன்ன பாஸ். கல்லா பெட்டியை காட்டு. அந்த கல்லா பெட்டியை கோசமா தானே கிடக்க போகுது. அதான் சொல்றேன்.
அப்பவே சொன்ன இந்த கடையில எதுவும் இல்ல கேட்டியா முதல்ல இருந்து பாக்குறேன், இது ரொம்ப பேசிக்கிட்டு போட்டுட்டா. கரெக்டா சொன்னீங்க. ஒரே போடா போடுங்க, தொல்லையா இருக்கு. என்னடா வேலைக்கு வச்சிருக்க? இன்னத்துக்கு தாய்லாந்து பாடுற தாண்டி இருக்கும் போல இருக்க. என்ன கத்தியை காட்டணும்னு ஓட்டத்தை எடுத்துருச்சு. சரி சரி, என்ன இருக்கு எல்லாம் இல்ல, ஏதாவது தேடி எடுத்து எனக்கு கொடுறா. உழைப்ப போட்டு இங்க திருட வந்ததுக்கு ஒருத்த நயா பைசா இல்லாம போட என் பொண்டாட்டி எனக்கு கிளிப்பாடா. கொஞ்ச நேரம் இருக்கு பாஸ். என்ன கேட்டீங்க? அமௌண்ட்டா? அமௌண்ட் ஒரு 2 செகண்ட் கொடுங்க, நான் உங்களுக்கு 2 செகண்ட் கொடுத்தா அமௌண்ட் ரெடி பண்ணுவீங்க? பண்றேன் பாஸ். ரெடி ஆவலன்னு வையே, மண்டை தெரிச்சிட முடியும் உனக்கு. இருக்கிறது ஒரு மட்டும் அதுவும் தெரிச்சிருமா? ஐயோ பாஸ், நீங்க கேட்டீங்கல்ல, உங்களுக்காக என் கல்லாப்பெட்டி அலசி அலசி கண்டுபிடிச்ச ஒரே பீஸ். இத பாருங்க, சந்தோஷமா போங்க. ஏட்டாடே, என்னடா இது? இது காசு பாஸ், பார்க்க தெரியல. கிட்டத்தட்ட எங்க தாத்தா கிட்ட கடைசியா பார்த்த பீஸ் இது. இத ஒரு பீஸ்னு சொல்லி இத ஒரு அமௌண்ட். இத புடி புடி, கண்ணாடி கொடு, கண்ணாடியை கொடு. போட்டா பலாப்பழம் மாதிரி பழக்க முடியும். சரி சரி சரி, இத புடி. ஒரு ஸ்டைல் முதல்தானே சார் பண்றா பண்ணு. பண்றேன். இந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு எவ்வளவு தைரியமா என் முன்னுக்கு இந்த ஸ்டைல் வேற பண்ணிட்டு அமௌண்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போறா. இருக்கு கடைக்கு வந்ததுதான் வந்துட்டீங்க. இந்தாங்க, இதை கையில பிடிங்க. என் கடையில ஒரு சீடி வாங்கிட்டு போக பாஸ். ஐயோ டேய், நான் வழிப்பறி பண்ண வந்திருக்கேன்டா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க வழிப்பறியோ ப்ராப்பரியோ இருக்க வந்ததுதான் வந்துட்டீங்க. நல்ல படமா ஒண்ணு வந்திருக்கு, சீடி வாங்கிட்டு போக. பாருங்க, பிடிங்க, காசு கொடுங்க, வாங்கி நீங்க பாருங்க சீடிய. டேய், என்ன எவனோ இப்படி ட்ரீட் பண்ணதா? எனக்கு ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்குடா இந்த மாதிரி நடந்துருது. என்னது ப்ராப்பர்? என்ன இது? இந்த படம் 2004 வெளியான படம். இது புதுசா? ஆமா பாஸ். இத பெருமையா சொல்லி நீ விக்கிற மாதிரி. இதுக்குன்னு இந்நேரத்துக்கு 4 சொருவு ஒண்ணு சொருவிட்டு குலகேசல நான் உள்ள போயிருக்கேன்டா. ஐயோ, எனக்கு இந்த கடைக்கு வந்ததுக்கு பதிலா இந்த கத்தி எடுத்து நானே சொருவிக்கிட்டு போயிருங்க. அப்ப குடிக்க பொடி பொடி, இத பொடி, இத ஓகே. உன் அசிஸ்டன்ட் வந்து இருந்துச்சுல, அதை கூப்பிட்டு இதை எடுத்து உன் வாயிலேயே வெட்ட சொல்லி நீங்க தூக்கு மாடி செத்துக்க. இது வரைக்கும் இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததுலடா. எப்படியோ கடையை வச்சு எப்படி மாடுறனே எனக்கு தெரியலடா. ஐயோ, யாருடா என்னைய சைக்கிளான்னு பிளான் பண்ணி அனுப்புனது? அவனை பாஸ் வண்டியா? அவன் போயிட்டான். போயிட்டான். எங்க போன? தாய்லாந்து பார்டர் தாண்டி போயிட்டு பத்தி வெடி கத்தி கத்தி. என்னடா என் கடைக்கு கத்தியோட வந்தா பயந்து ஓடிடுவான்னு நினைச்சுக்கிறாடா இந்த அருண். என்னமோ இந்த சீடி கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் பாரு. அப்ப தெரிய வேணாம் இந்த அருண் யாருன்னு. என்ன இருந்தாலும் சரவெடியா பண்ணுவோம். எப்படி சரவெடியா பண்ணுவோம்? நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. அருண் சீடி கடை. Hola, hola.